வாழ்நாள் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் ஸ்போர்ட்ஸ் அருணோட வணக்கம். அண்ட் எங்களோட ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஆமா, வழக்கமா இங்கிட்ட இந்த இன்ட்ரோ வரும். ஆனா இந்த வீடியோ அடிச்சு புடுங்கி நான் இன்ட்ரோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ முக்கியமா லாஸ்ட் வீடியோ தாராளமா எல்லாரும் பார்த்துருந்துருப்பீங்க. ஆர்சிபியோட டாப் 5 அந்த எங்களோட டாப் 5 வீடியோ தான் அது. ஸோ அதுக்கு தாராளமா நீங்க கீழே கமெண்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்றத நம்புறேன். அண்ட் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா இன்னொரு விஷயம், ஆர்சிபி போட்டாச்சு, அடுத்து ஒன் ஆஃப் ஃபேன்ஸ் இவங்க வந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு மகத்தான ஒரு டீம். கோத்துட பாக்குறியா லைட்டா? 2 டீமே ஒரே நாள் தான் எடுத்தோம். எது ஃபர்ஸ்ட் எடிட் ஆகி வருதோ அதான் ஃபர்ஸ்ட் வரும், அவ்வளவுதான். சரி, ஓகே, அது ஒரு இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஓகே தான். பட் ஆனா இருந்தாலும் அடுத்து எங்களோட ஒரு டாப் 5 அப்படின்ற ஒரு விஷயத்துல பண்ண வரும்போது ஆர்சிபி ஒரு சைட் பண்ணோம்னாலும் அடுத்து இந்த ஃபேன்ஸ் இல்லாத ஊரே கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஃபேன்ஸ் இருப்பாங்க. நீ சொல்லு. ஓ, லைட்டா பிங்க் டி-ஷர்ட் வெளிய வந்து இல்ல, அந்த வீடியோல கேட்டிருந்தேன் சிஎஸ்கேவா ஆர்சிபியான்னு. சரி, ஒன்றும் இல்லை மக்களே, அதெல்லாம் ஒரு சைடு அவாய்ட் பண்ணிடும். ஸோ சிஎஸ்கேவோட டாப் 5 பிக்ஸ் தான். ஆக்சுவலாக வழக்கமாக எல்லாரும் மிக்சர் சாப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம். என்னடா முதல் டேலே எப்படி மிரட்டி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஸ்க்ளைமர் போட்டு போயிடு, இது எங்களோட ஒப்பீனியன் மட்டும் தான், தனிப்பட்ட கருத்து மட்டுமே தவிர வேற எதுவும் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. ஆமா, இல்ல சொல்லிடுறதே ஒரு நல்ல விஷயம். சில பேர் அதுக்குமே கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. கமெண்ட் பண்றவங்க இப்படி பண்ண வேணாம் ப்ரோ, இது நல்லா இல்ல ப்ரோ, இந்த 5 பேர் நல்லா இருப்பாங்க ப்ரோ, நீங்க கமெண்ட் பண்ணலாம், அப்படி பண்ணீங்கன்னா ஏத்துக்கலாம். மத்தபடி வேண்டாமே. சாப்பிட்டு அடி வாங்கணும், அவ்வளவுதான். டிஸ்க்ளைமர் மட்டும் போட்டு. சரி, ஓகே ப்ரோ. சரி, டைரக்டா டாப் 5 போயிரமா? சரி, இந்த டைம் கண்டிப்பா ஆக்ஷன்ல நிறைய விஷயங்கள் சூப்பரா பண்ணிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். நான் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் ஆனதெல்லாம் இதுதான். இது இல்லாம இதுதான் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் விட நான் பெரிய விஷயமா பாக்குறது ஒரு சில தமிழ்நாடு டேலண்ட்ஸுக்குமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆண்ட்ரே சித்தார்த்தா இருக்கட்டும், இன்னும் 2-3 பிளேயர்களா இருக்கட்டும், விஜய் சங்கர்லாம் யாருமே எதிர்பார்க்கல. சரி, ஓகே, இது ஒரு சின்ன ட்ரிவியா கொஸ்டின் மாதிரி கேட்டுறேன். மேபி நீயுமே வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா என்கிட்ட சொல்லு. சரி, ஓகே. சோ இப்போ ஆடியன்ஸ் கிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன். விஜய் சங்கர் சிஎஸ்கேக்காக எடுத்திருக்காரு. சோ பட் ஐபிஎல்ல விஜய் சங்கர் ஃபர்ஸ்ட் டெபியூட் ஆனது எந்த டீமுக்காக அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க அந்த கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த டாப் 5 பிக்ஸுக்குள்ள என்ட்ரி ஆகுமா? 5வது இடம் யாருக்கு? ஒரு தரமான ஒரு இந்தியன் பவுலர், மும்பை இந்தியன்ஸ் ஆட்டையை போட்டு வாங்கின பவுலர். அது இல்லாம இன்னொருத்துக்கும் நாங்க 5வது இடம் கொடுக்குறோம். அவரோட வேல்யூ அண்ட் அவரோட பிரைஸ் கம்பேர் பண்ணி அந்த 5th பிளேஸ் கொடுக்குறோம். சோ அந்த ஓவர்சீஸ் பிளேயர் பத்தி நீ பேசு, அந்த இந்தியன் பவுலர் பத்தி நான் பேசுறேன். எக்ஸ்சேஞ்ச் ஆகுமா? இல்ல, எனக்கு பிடிச்ச பிளேயர் பத்தி நான் பேசுறேன். சரி, ஓகே. அவர் பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், இதுக்கு முன்னாடி சென்னை விளையாண்ட பவுலர். எல்லாருமே சுட்டி குழந்தைன்னு கூப்பிடுவாங்க. இதுக்கு மேல என்ன குழு தரணும்? அவங்களே கண்டுபிடிச்சிட்டு. ஓகே, சாம் ஃபேமிலில இருந்து வந்த கடைசி கிரிக்கெட்டர் சாம் கரன் தான். ஆமா, அந்த கரன் ஃபேமிலில அப்பா விளையாண்டாச்சு, அண்ணன் விளையாண்டாச்சு, தம்பி விளையாண்டாச்சு, எல்லாருமே விளையாண்டாச்சு. அண்ணன்கள். இவர்தான் கடைசி. 2 சேர்த்து சொல்லக்கூடாது. சரி, ஓகே. சாம் கரன் தான் ஒரு தரமான ஒரு பிக்கா 5th பிளேஸ்ல, ஒன் ஆஃப் தி 5th பிளேஸ்ல வச்சிருக்கோம். 2வது யாருன்னு நம்ம நிதிஷ் ப்ரோ சொல்லுவாரு. சாம் கரனுக்கு ஏன் அந்த இடம் அப்படின்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் சாம் கரன் தரமான பிளேயர் தான். பட் ரெகுலரா அவர் பிளேயிங் லெவல் இருப்பாரா அப்படிங்கிற கேள்விக்குரிய இருக்கு. அண்ட் அவரோட ஃபார்ம் ஐபிஎல் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் அவர் கம்மியான அமௌண்ட்டுக்கு எடுக்கப்பட்டதுனாலேயே அவருக்கு அந்த 5th பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இல்லாட்டி இதுல கூட இருந்திருக்க மாட்டாரு. எனக்கு இப்பவும் சாம் கரன் சொன்னா ஞாபகம் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரசலை அந்த பின்னாடி ஒரு விக்கெட் எடுப்பாருல்ல, அதுதான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த மேட்ச் ரசல் வளர்ந்துட்டு இருப்பாரு, திடீர்னு இறங்கினாலும் அடிப்பாரு, மிடில் ஆர்டர்ல இருந்தாலும் அடிப்பாரு, ஓப்பனிங் பவுலிங் கொடுத்தாலும் விக்கெட் எடுப்பாரு. அந்த மாதிரியான ஒரு ப்ரீஷியஸ் டைம். முக்கியமா தமிழ்நாட்டுல அவர் கொடி கட்டி பறந்த ஒரு காலம். சாம் கரண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுட்டி குழந்தைன்னு சொல்லி வராம வந்துட்டு இருந்தாரு. இம்ரான் சித்தப்பா வாங்கி கொடுத்த கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மீம் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த இன்னொரு 5வது இடத்துல இருக்கிற பேர் அன்சுல் கம்போஜ். டொமஸ்டிக் அளவுல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர். ரஞ்சி டிராபில ஒரு இன்னிங்ஸ்ல ஒட்டுமொத்த 10 விக்கெட்டையும் எடுத்த பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டுமே அவர்கிட்ட இருந்துருந்துச்சு. மறந்துடக்கூடாது, லாஸ்ட் சீசன் கடைசி ஒரு சில போட்டிகள் மும்பை இந்தியன்ஸுக்காகவும் நல்லாவே பண்ணியிருந்தாரு அன்சுல் கம்போஜ். அதுதான் அவரோட பெரிய கிரெடிட்ஸா நான் பாக்குறேன். அண்ட் அஸ்வின் பிஃபோர் த ஆக்ஷன் அன்சுல் கம்போஜை பத்தி பெருசா பிரைஸ் பண்ணியிருந்தாரு. கடைசியில் அவர் கூட தான் சேர்ந்து ஆட போறாரு. இன்ஃபேக்ட் அஸ்வின் இடத்துல கூட அன்சுல் கம்போஜை ரீப்ளேஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போயிருக்காங்க. ஸோ அன்சுல் கம்போஜ் ஒரு தரமான பிக். வாய்ப்பு கிடைச்சா அவர் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுவாரு, கண்டிப்பா பாருங்க. அண்ட் 4th போயிடுவோமா? எஸ், தாராளமா. 4th ஒரு ஓவர்சீஸ் தானே, அப்சல்யூட்லி. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒரு பவுலரா சொல்றதா இல்ல ஒரு அதிரடி பேட்டரா சொல்றதா, இவரை பத்தி நிறைய பேர் இப்பதான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் முன்னாடியே எனக்கு தெரியும். ஆக்சுவலி 2 ஓவர் டர்ன் இருந்தாங்க, அண்ணன் தம்பி 2 பேருமே இருக்காங்க. ஆக்ஷன் அப்பவுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜெமி இஸ் கம்மிங் வெயிட் அப்படிங்கிற மாதிரி காஸ்தா சொல்லும் போது மேபி ஜிம்மி ஆண்டர்சனா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சாங்க.
கிடையாது. அது இந்த ஜேமி ஓவர்டன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ஒரு அவ்வளவு சிலர் வந்து டவுட் ஆயிட்டாங்க. எதுக்கு இவரு அப்படின்ற மாரி. யார் இவரு ஆ. பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாரி. மேபி வேர்ல்ட் லெவல்ல கிரிக்கெட்ட ஃபாலோ பண்றவங்களுக்கு இவரு யாருன்னு தெரிஞ்சிருக்கலாம். இவரோட ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலிங் ஆல் ரவுண்டர் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா உண்மைய சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேட்டிங் ஆல் ரவுண்டருங்க இவரு. பேட் அவர் கையில ஸ்பூன் மாரி தான் தெரியும். அவர் அடிச்சாருன்னா அந்த மாரி இருக்கும் அடி. அவருக்கு இப்பவே நிறைய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அவரோட அடித்தால் அடி, ஹிட்டிங்னாலே இடித்தால் இடி. பவுலிங்லயும் அதே அளவுக்கு சூப்பர் கான்ட்ரிபியூட் பண்றாரு. இவருக்கு வந்து பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைச்சு, ஒரு பினிஷரா ஆடுனாரு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பெரிய இம்பாக்ட்ட ஏற்படுத்துவாரு. இம்பாக்ட் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம, கண்டிப்பா அவருக்குன்னு தனியா சிஎஸ்கேல ஒரு ஃபேன் பேஸ புடிச்சிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதனால ஜேமி ஓவர்டன் தான் 4த் பிளேஸ். இவருக்கு வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸே குடுத்திருக்கலாம். பட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலயும், இதுக்கப்புறமா அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிற ஒரு சிச்சுவேஷன்னாலயும் நாங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4த் அப்படிங்கிற இடத்த குடுக்குறோம். இவருக்கே எப்படின்னா நேதன் எல்லிஸ்லாம் என்ன பண்ண போறாரோ அது தெரியல. நேதன் எல்லிஸ் வந்து பத்திரானா பேக்கப் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் பேக்கப்பா இல்லாம பிரைமரி பவுலரா மட்டும் இருந்திருந்தாரு அப்படின்னா, மேபி அவருக்குமே நம்ம அந்த பிளேஸ குடுத்திருக்கலாம். சரி ஓகே மக்களே. 3 வந்து இவங்க 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். 2 பேருமே வந்து இணை பிரியாத ஒருத்தங்க. முக்கியமா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காகவே 2 பேருமே வந்து உருவாக்குன ஒரு சிற்ப சிலைங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முக்கியமா 2 பேருமே வந்து கிவி பேட்டர்ஸ். 2 பேர் ஒருத்தர் வந்து அதில் ஆல்ரவுண்டர். முக்கியமா வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். 2 பேருமே வந்து சிஎஸ்கேக்கு ஒருத்தர் போன வருஷம் தான் ஜாயின் பண்ணாரு. ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு வந்து முன்னாடி எல்லைச்சாமி வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தேவன் தான் வேணும் அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இன்ட்ரோ கொடுத்துறீங்களா? நான் இவ்வளவு தூரம் பேசிட்டேன். அதான் டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா தான் நாங்க சொல்ற அந்த 3rd பொசிஷன்ல இருக்கிற 2 பேரு. ஸோ 2 பேருக்கும் எதுக்கு ஒரே பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேரோட ரேட்டுமே ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் எடுத்திருந்தாங்க. டெவான் கான்வேக்கு வந்து ஆர்டிஎம்மும் ரச்சினை வழக்கம் போல இதுக்கு முன்னாடி ஆக்ஷன்ல எப்படி எடுத்தாங்களோ அது வந்து அதே கொஞ்சம் தான் மாதிரிதான். இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து எடுத்திருந்தாங்க. 2 பேருக்குமே இவ்வளவு கம்மியான அமௌண்ட்ல எடுத்தது வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸா என்ன பொறுத்த வரைக்கும். டெவான் கான்வே தான் கண்டிப்பா ஒரு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸா இருப்பாரு ஓப்பனிங் வித் ருத்ராஜ் கெய்க்வாட். சப்போஸ் டெவான் கான்வேக்கு ஏதாச்சும் இன்ஜுரி இல்ல ஆட முடியாது போச்சு அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் ஒண்ணா ஆடுவாங்களா அப்படிங்கிற டவுட்டுமே எனக்கு இருக்கு. அதனால 2 பேருக்கும் வந்து இப்போதைக்கு 3rd பிளேஸ் அப்படிங்கறதை 2 கொடுத்திருக்கோம். பேருக்குமே ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவீங்க? 2 பேருக்கும் ஒரே வார்த்தையில நியூஸ் அதான் ஆஃப் தி பிளேயர்ஸ். நியூஸ் அதான் அது இதுக்கு தாங்க அப்பப்ப பேட் கமெண்ட்ஸ் மேன் வெளிய எட்டி பார்க்குறாருன்றது. இல்லங்க ஒரு இந்த மாதிரி ஒரு பண்ணிருக்காங்க இல்லையா? அதுக்கு என்ன பேர் குடுப்பீங்க? நீயே சொல்லி பெட்டரா யோசிச்சிருப்ப. ஸ்டீலுங்க அவ்வளவுதாங்க. ஸ்டீல். ஒரே வார்த்தை தான். இந்த ஆக்ஷன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டீல் இது ஒண்ணு. 2வது அடுத்து அப்படியே வரும். சோ 2வது உங்களோட பெரிய இல்ல பிளேயர் வேற. இந்த ஆஹா. ஃபேவரட் பிளேயர் வேற. எல்லாமே ஓகே தான். ம். ஆனா இந்த ஸ்டீல விட எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஸ்டீல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதாங்க சொன்னேன். ஓகே. சரி ஓகே. அடுத்து இந்த Second இந்த place. இந்த இது அவ்வளவுதான். இதான் மக்களே. இவ்வளவுதான் 2வது அவ்வளவுதான். பிளேயருக்கான ஒரு க்ளூ. நூர் அகமது தான். ஆப்கானிஸ்தானோட ஒன் ஆஃப் ரஷீத் கான் முன்னாடி ஒண்ணு சொன்னாரு. எங்ககிட்ட வந்து இன்னும் நிறைய வந்து லெக்கி போடுற பவுலர்கள் இருக்காங்க. எங்ககிட்டயும் படைகள் இருக்குன்னு சொன்னாரு. அந்த And- படைகள்ல ஒன் ஆஃப் த தளபதியா வந்து இவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. And ரஷீத் கானோட எக்ஸாக்ட் மிரர் ஆக்ஷன் தான் நூர் அகமது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. ரஷீத் கான் அளவுக்கு இல்லனாலுமே பட் அதே அளவுக்கு அக்யூரேசி அண்ட் பவுலிங்ல விக்கெட் எடுக்கிற விதங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் நூர் அகமதை பொறுத்த வரைக்கும். நூர் அகமதுக்கும் சிஎஸ்கேக்கும் ஏதாச்சும் ஒற்றுமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா தாராளமா இருக்கு. டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்ல அவர் வந்து ஆமா, ஃபேப்ரிக் கீழ விளையாண்டிருக்காரு. ஆடி இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு. ஸோ ஆல்ரெடி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருந்த ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால அந்த தாராளமா அந்த இப்படின்ட்டாங்க. வேற எதுவும் கிடையாது. 10 கோடி அவர் கை பிரைஸா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான். ஏன்னா அவங்க பிளான் பண்ணி தான் போயிருக்காங்க அவரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப 10 கோடி அவருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அவர் தான் ஹையஸ்ட் பிட்டும் கூட. இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அஸ்வினை விட அதிகமான அமௌண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ நூர் அகமது ஒரு தரமான பிக் தான். பட் கண்டினியூஸா எல்லா போட்டியுமே வாய்ப்பு குடுப்பீங்களா அது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா 4 ஃபாரினர் தான் ஆடணும் எனக்கு அப்படின்னா 4 அது கொஞ்சம் ஃபாரினர் ஆடுறது பிரச்சனை இல்ல. 2 ஸ்பின்னர் ஆல்ரெடி ஜடேஜா அஸ்வின் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஓகே. பட் ஆனா இருந்தாலும் ஜிடிக்காக வந்து நம்ம நூர் அகமது என்னென்ன ஆனா பண்ணாருன்றது இங்க எல்லாருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கும். இவங்க எல்லாரையும் விட நீ நீ சொன்னது எல்லாமே ஓகே. ஜிடிகே அவர் என்ன பண்ணது எல்லாமே ஓகே. எனக்கு இன்னொரு ஸ்பின்னர் இப்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தும் உள்ள ஆட முடியாம போகும். ஸ்ரேயஸ் கோபால் ஸ்ரேயஸ் வந்து கோபால், சையத் yes, முஸ்தாக் அலி yes, டிராஃபில seriously, கலக்கியிருக்காரு. seriously. ஆனா 4வது ஸ்பின்னர் அவரு. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு தரமான லெக்கி தான். சேப்பாக் பிச்சுக்கு எடுத்து செதுக்கி வச்ச சிலை அப்படின்னா லெக்கி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பார்த்து. இம்ரான் தாஹிர் இருந்தாப்ல. அதுக்கப்புறம் வந்து பியூஷ் சாவல் நடுவுல விளையாண்டாரு. அதுக்கப்புறம் பெருசா நம்ம யாரும் பார்க்கல. பட் இவர் வந்து அடாப்ட் ஆவாரு. பட் ஆனா அவர் விளையாடுவாருன்றதே டவுட் தான். சரி ஓகே இதெல்லாம் போக நம்பர் 1 ஸ்டீல் முன்னாடி நம்ம ஆள் சொன்னாப்ல இல்லையா? அதான் இதுதான் வந்து ஒன் ஆஃப் நம்பர் 1 ஸ்டீல். எனக்கு இந்த ஆக்ஷன்ல சிஎஸ்கே பண்ணதுல 2 பிக் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஒன்னு வந்து அஸ்வின் அண்ணன் திரும்ப கொண்டு வந்தது. அது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒண்ணு. இன்னொன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ண ராகுல் திரிபாதி டு சிஎஸ்கே அப்படிங்கிறது. ரகானே, உத்தப்பா இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரெய்னா ஆடக்கூடிய இடம் அது. அதாவது ஆமா, seriously. சிஎஸ்கேல ரொம்ப பிடிக்க முடியாத ஒரு இடம் வந்து அந்த ஒன் டவுன் Number 3. ஸ்பாட். அந்த இடத்துக்கு ரெய்னா போனதுக்கு அப்புறமா எல்லாருமே ஆட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஆடிட்டாங்க. ருத்ராஜ் கூட அந்த இடத்துல ஆடி பார்த்துட்டாரு. ஆமா. பட் எதுவுமே எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்த மாதிரி தெரியல. ரகானேலாம் ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்தாரு. ராபின் உத்தப்பா நல்லா ஆடினாரு.
பட் அந்த இடத்துக்கு இப்ப யாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ராகுல் திரிபாதின்னு ஒரு அப்கிரேடட் வெர்ஷனை வந்து உள்ள கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அது வேற லெவல் பிக் என்ன பொறுத்த வரைக்கும். எனக்கு சிஎஸ்கேல டாப் பிக் அப்படின்னா அது இவரை தான் நான் சொல்லுவேன், ராகுல் திரிபாதி. அது ரொம்ப கம்மியான ரேட்டுக்குமே கூட்டு வந்திருந்தாங்க. இது வந்து நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் ராகுல் திரிபாதிக்கு இவ்வளவுதான் போவோம், அவர் ஒருத்தே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட ஒர்த்து என்னங்கிறது சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தெரியும். இன்னொன்னு இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு பந்தம் இருக்குது. ஆர்பிஎஸ் ரைசிங் பண்ண சூப்பர் ஜெயின்ஸ்ல வந்து தல தோனி கீழ வந்து நம்ம ராகுல் திரிபாதி விளையாண்டுருக்காரு, ஓப்பனிங் ஆடி இருக்காரு. ஆனா இப்போ கேப்டன் இப்ப கேப்டன் இருந்துட்டு போகுதுங்க. இருந்தாலும் சென்னை தானே, ஒன் ஃபேமிலி தானே. இது சென்னை தான், அது ஆர்பிஎஸ் தான். எங்கள் வீட்டில் வேணாலும் கார்த்தி, அவ்வளவுதான். அந்த வீட்டுல வேணாம்னு துரத்தி விட்டாங்க கேப்டன்ஸ்ல இருந்து. திரும்ப அங்க போறேன். சரி, ஓகே, இருந்துட்டு போகுது. ஸோ அவ்வளவுதான் மக்களே, ராகுல் திரிபாதி நம்பர் 1ல இருக்கிறாரு. இது வந்து எங்க 2 பேரோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கிற அந்த டாப் 5 சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷன்ல பண்ண அந்த டாப் 5 பிளேயர்ஸ். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் கீழே நிறைய இருக்கும். அதே மாதிரி தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வேற என்னப்பா, விஜய் சங்கர் கொஸ்டினுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். வேற எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்து படிச்சு நாங்களும் அதுக்கான வீடியோஸ் எடுத்துட்டு வந்து உங்களுக்காக கொடுக்குறோம். இவரோட வரோம். ஆமா, இப்போதைக்கு வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.